அண்மை செய்தி. ரிசர்வ் வங்கியின் ரெப்போ வட்டி விகிதம் 0.25% குறைந்து 5.25% நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இந்த வட்டி விகித குறைப்பு வங்கிகள் வழங்கும் கடன்களுக்கான வட்டி விகிதங்களை குறைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரெப்போ வட்டி விகிதம் 0.25% குறைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ரெப்போ வட்டி விகிதம் 0.25% குறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வட்டி விகித குறைப்பு வங்கிகள் வழங்கும் கடன்களுக்கான வட்டி விகிதங்களை குறைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். யோகேஸ்வரன், வணக்கம். தற்போது ரெப்போ வட்டி விகிதம் 0.25% குறைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தொடர்பான முழு விவரங்கள். மோனிகா, ரிசர்வ் வங்கியினுடைய தலைவர் தலைமையில கடந்த டிசம்பர் 3ஆம் தேதி முதல் இன்று வரைக்கும் நடைபெற்றக்கூடிய 3 நாள் நாணய கொள்கை குழு கூட்டத்துல ரெப்போ வட்டி விகிதத்தை 0.25% குறைப்பதற்கு முடிவு செய்யப்பட்டு அது இன்று முதல் அமலுக்கு வர இருப்பதாக ரிசர்வ் வங்கியினுடைய ஆளுநர் அதிகாரப்பூர்வ செய்தியாளர் சந்திப்புல வெளியிட்டிருக்கார். முதல்ல இந்த ரெப்போ வட்டினா என்ன அப்படின்னா, ரெப்போ வட்டி அப்படின்றது ரிசர்வ் வங்கி சிறிய வங்கிகளுக்கு வழங்கக்கூடிய கடனுக்கு விதிக்கப்படக்கூடிய வட்டி விகிதம். இதில் நேரடியாக நம்மை போன்ற மக்களுக்கு பாதிப்போ லாபமோ இருக்கிறதா என்றால் இருக்கிறது. ரெப்போ வட்டி விகிதம் ஒருவேளை உயர்த்தப்பட்டால் அந்த சிறிய வங்கிகள்ல கடன் பெற்றுக்கக்கூடிய வாடிக்கையாளர்களுடைய வட்டி விகிதம் அதிகரிக்கக்கூடும். ஆனால் எப்போதெல்லாம் ரெப்போ வட்டி விகிதம் ரிசர்வ் வங்கியால் குறைக்கப்படுகிறதோ அப்போதெல்லாம் கடன்கள் பெற்றிருக்கக்கூடியவர்களுடைய வட்டி விகிதம் குறைக்கப்படும். ஏனென்றால் சிறிய வங்கிகளுடைய கடனை ரிசர்வ் வங்கி குறைக்கக்கூடிய நேரத்துல அந்த சிறிய வங்கிகள்ல கடன் பெற்றுக்கக்கூடிய வாடிக்கையாளர்களுடைய வட்டி விகிதமும் குறைக்கப்படும். இதுதான் ரெப்போ அந்த வட்டி விகிதம் என்பது. இந்த ரெப்போ வட்டி விகிதத்துலதான் 0.25% இன்றைய தினம் குறைத்து அது இன்று முதல் அமலுக்கு வருவதாகவும் மொத்தமாக 5.25% அது குறைக்கப்பட்டிருப்பதாக ரிசர்வ் வங்கியினுடைய ஆளுநர் தெரிவித்திருக்கிறார். இதனால் என்ன பயன் அப்படின்னா, இனி வரக்கூடிய நாட்கள்ல ஏற்கனவே நம்ம செலுத்தப்பட்டிருக்கூடிய வாகன கடன், வீட்டுக்கடன் உள்ளிட்டவற்றுக்கான வட்டி விகிதம் ஓரளவுக்கு குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இது நேரடியாக பயனாளர்களுக்கு லாபமா என்றால் லாபம்தான். வங்கிகளுக்கும் லாபம், அதே போல வங்கிகளிலிருந்து கடன் பெற்றிருக்கக்கூடிய பயனாளர்களுக்கும் லாபம். ஒவ்வொரு முறையுமே ரிசர்வ் வங்கி இது போன்ற நாணய குழு கூட்டத்தை கூட்டி அந்த கூட்டத்துல வங்கிகளுக்கு வழங்கப்படக்கூடிய கடன் தொகை குறித்தெல்லாம் அதற்கு விதிக்கப்படக்கூடிய வட்டி விகிதம் குறித்தெல்லாம் ஆலோசனை நடத்துவார்கள். அந்த அடிப்படையில தான் கடந்த 3ஆம் தேதி முதல் இன்று வரைக்கும் ரிசர்வ் வங்கியினுடைய ஆளுநர் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்துல ரெப்போ வட்டி விகிதத்தை 0.25% குறைப்பதற்கு முடிவு செய்யப்பட்டு அது இன்று முதல் அமலுக்கு வருகிறது என்ற அறிவிப்பையும் ரிசர்வ் வங்கியினுடைய ஆளுநர் வழங்கியிருக்கார். எனவே இனி வரக்கூடிய நாட்கள்ல ஏற்கனவே கடன் பெற்றிருக்கக்கூடிய வாகன கடன் மற்றும் வீட்டு கடன் உள்ளிட்டவற்றில் வட்டி குறையக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மோனிகா, தகவல்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.